ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கோழிக்கொண்டை பூ. வாவ், அவ்வளோ பெருசு. செம்மையாக இருக்குல்ல. வெல்வெட், இந்த வெல்வெட் துணி எப்படி இருக்கும் அதேமாரி இந்த பூ. கலர் சூப்பர் கலர். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பா, அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மாதுளஞ்செடி. இங்கே பாருங்கள், ரொம்ப குட்டி. இந்த ரொம்ப உயரம்லாம் கிடையாது, சின்னது தான். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், காய் வச்சுக்கிறத பூ பூத்து. இந்த ஐயோ, இங்கே பார்த்தீங்களா, சும்மா சின்ன செடி தான்ப்பா, எவ்வளோ காய் பாருங்க. இந்த இங்கே பார்த்தீங்களா காய், சின்ன செடி தான். ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நான் இந்த ஊர்லேருந்து வந்ததுலேருந்து பார்த்துட்டு செம்ம ஆச்சரியம் எனக்கு. இங்கே பாருங்கள், உண்மையாகவே இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. பூ வச்சுருக்கு. இந்த பூ இருந்தோடனே இந்த காய் பெருசாகிட்டே வருங்க பாருங்கள். இந்த எத்தனை காய் இருக்குது பாருங்கள். பெரிய காயே ஒரு 2 காய் இருக்குது. இந்த பூ உதிர்ந்தால் திரும்ப காய் ஆகிறது ஒரு 2-3 இருக்குது. இதோ இங்கே பாருங்கள். இன்னும் ரொம்பவே ஆச்சரியம்தான். இதோ இது ஏண்டா புனாஸ், புனாஸ் இங்கே பாரு. டேய், புனாஸ், செங்கையா, அங்கே என்ன இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிற? ஏண்டி என்ன? நான் போகிறேன், போ, நான் போகிறேன், பாய், நீ வேணாம். செம்ம அழகுல, அப்படியே கண்ணுக்குள்ளே எடுத்து ஒத்திக்கணும் போல் இருக்குது இந்த அழகுலாம் பார்த்தா. ஐயோயோயோ, வந்து குண்டுமல்லி செடி, இந்த செம்பருத்தி. செம்பருத்தி பூவுக்கு செய்தி என்ன சொல்லுமா? சூப்பராக இருக்குல்ல. அந்த பூ அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கலரும் சூப்பராக இருக்குது. இது வந்து அவரைக்கொடி. அதே இது கொஞ்சம் தான் பெருசு, ஆனால் இதுலேயும் காய் இருக்குது. இதோ காய், சின்ன காய். அந்த பக்கம் வந்து கொஞ்சம் பெரிய காயாக இருக்குது, ஆனால் சின்ன மரம் தான். அப்படியே நம்ம பார்த்தோம்னா அதை விட கொஞ்சம் பெருசு. இந்த எப்படி இருக்குது பாருங்கள். அது மாதிரி இந்த பாதாம் மரம் பாருங்கள், பாதாம் பருப்பு மரம் எப்படி வீடு மாதிரி அழகாக இருக்கா, சாலை போட்ட மாதிரி, அப்படியே பந்தல் மாதிரி செம்மையாக இருக்குல்ல. இதில் வெயில் அடிக்கும்போது நடுவில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதில் பாருங்கள், இது வந்து செந்துளசி, கருந்துளசியாக செந்துளசின்னு சொல்லுவாங்க. மறந்து போச்சு, நல்லாயிருக்கு. அப்புறம் இங்கே ஒரு செம்பருத்தி மரம் பாருங்கள். செம்பருத்தி பூவுக்கு செய்தி என்ன சொல்லுமா? அழகி, அழகி, செம்ம அழகி.
இவங்களோட ஒரு செம்பருத்தி அழகி இருக்குங்க பாருங்கள். டொன்டோடாயிங் செம்ம அழகு. இவங்க தான் அடுக்கடுக்கா கலர்லேயும் சரி அடுக்குலேயும் சரி செம்மையாக சூப்பராக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதுதான் ரோஜா பூ மாதிரி வைப்போம். அப்படியே அழகாக இருக்கும். தலையில் வச்சா அந்த முடி கருப்பாக இருக்கிறதுக்கும் இது சிகப்பாக இருக்கிறதுக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இது வந்து திராட்சை கொடி பாருங்கள். இதில் காய் இருந்ததே காணமே. இதோ திராட்சை கொடி பார்த்தீங்களா? திராட்சை உண்மையாக நம்ம மண்ணுக்கு வராதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் வருது. இது காய் ஒன்று பறித்து சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா புளிப்பாக இருக்குது. திராட்சை அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கை தலை பாருங்க. கொஞ்சம் பெரிய மரமாக இருந்தது, வெட்டி விட்டு அதுலேருந்து தளைஞ்சிருக்குது இந்த தழை. சூப்பராக இருக்குது. இது முல்லை எறும்பு. இந்த மரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம். மலை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நெல்லிக்காய் மரம். முழு நெல்லிக்காய் அதுதான் மலை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம் நாங்கள். அப்புறம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கடையில் வாங்கும்போது முழு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். அரி நெல்லிக்காய் வேறு, முழு நெல்லிக்காய் வேறு. இதுவும் திராட்சை கொடி தான். தழையெல்லாம் கொஞ்சம் கொட்டி போச்சு, ஆனால் காய் அங்கங்கேயும் இருக்குது. அதில் பார்த்திங்களா காய் அங்கங்கேயும் கொடியாக காய் தொங்குது. இந்த அங்கெல்லாம் உள்ளெல்லாம் இருக்குது. அது இடம் ஒரு மாதிரியாக இருக்குது, போக முடியல. இந்த செடி வந்து நிறைய பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தான் தெரியும். மைசூர் மல்லி. அப்படியே அடுக்கடுக்காக எப்படின்னா ஒரு பூவும் ரோஜா பூ மாதிரி இருக்கும். அப்படியே அங்கிட்டு ரவுண்டாக அப்படி பூத்துருக்கும் மைசூர் மல்லி. இது சில பேர் தழையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. மைசூர் மல்லி செடி, அந்த பூ தெரிஞ்சவங்களுக்கு இந்த தழையை பற்றி தெரியும். நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது தமிழரசி அந்த பொண்ணு பேர், நிறைய பூ பறித்து போட்டு பேக்கில் எடுத்துகிட்டு வரும். ஸ்கூலில் வந்து தான் வைக்கும், வீட்டில் நேரம் இருக்காது. ஒரு 4-5 பூ பறிச்சுட்டு போட்டு வரும், எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கும். அந்த பொண்ணால் தான் எனக்கு அந்த மைசூர் மல்லி பூ வந்து தெரியும். நிஜமாக அந்த பொண்ணு சொல்லலை, எனக்கு அந்த பூவெலாம் என் சின்ன பிள்ளைலேருந்தே என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்காது. நெல்லிக்காய் மரம் எது காயெலாம் எதுவும் இல்லை. தழை பார்த்திங்களா, அரியா அப்படியே லைனாக. இது பப்பாளி பழம் மரம். அவ்வளோ காய் இருந்தது, நல்லா இருக்கும் ருசியாக. எல்லா காயெல்லாம் அறுவடை ஆகிடுச்சு, இப்போ பிஞ்சு வச்சுருக்கு.